வணக்கம். இன்னைக்கு வந்து கம்பு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கம்பு வந்து சிறுதானியங்கள்லேயே மில்லட்ஸ்லேயே ரொம்ப இது கால்சியம் அதிகமான ஒரு மில்லட் இது. நம்ம இதை வச்சு இப்போது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கிச்சடி, கம்பு கிச்சடி பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு 100 இருந்தால் போதும். 100 கிராம் கம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து இது மிக்சியில் பொடிச்சிட்டு நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பும் 100 கழுவி வச்சுருக்கேன். இப்போ கம்பு கல் இல்லாத மாதிரி நீட்டாக பண்ணியிருக்கிறேன். கம்பு இது நீங்கள் கூட வாங்கினீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. கல்லோடு போட்டு அப்புறம் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது பொடிக்கிற அளவுக்கு சூடானா போதும். எப்போவுமே கொஞ்சம் சூடு இருந்தால் தான் பொடி ஆகும். இல்லைன்னா சுகர் இல்லைனாலும் இதெல்லாம் ரொம்ப போன் ஸ்ட்ரென்த்தை அதிகம். விலையுமே உங்களுக்கு ரொம்பவே குறைச்சது தான். இது நம்ம ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 1-2 அளவு போதும். இப்போ நம்ம குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் வச்சு இதுக்கு ஆயில் அவ்வளோ நல்லா இது கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டா நல்லது. இந்த இதுக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் கீ விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஜீரகம், இதுக்கு கடுகு தேவையில்லை, ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நெருக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ரொம்ப காரம் வேண்டாம். இருக்குது ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா கமகமான வாசனை. நெய்யில் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டா போதும். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ். இப்போ நான் இதில் வெஜிடபிள்ஸில் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை வீட்டில் பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க. முதல் நாளே பிளான் இருந்தால் வீட்டில் பட்டாணி, இந்த காஞ்ச பட்டாணி இருந்தால் தண்ணியில் போட்டு ஒரு 8 hours ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் அதுங்கியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தக்காளி,
தக்காளி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு ஒரே ரெண்டு வதங்கிருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். அது பீன்ஸ், கொஞ்சம் சௌ கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கோஸ், காலிஃப்ளவர் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வருங்க கொஞ்சம் கேப்சிகம். அதுக்கப்புறமா இது வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்குதுங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு இவ்வளோ உப்பு போடலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் இல்லை என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சீரகம் போட்டோம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸு ஒரு 4 வெரைட்டி போட்டிருக்கோம். நீங்கள் ஆப்ஷனல், அது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, நம்ம அவைலபிளாக வீட்டில் என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கம்பு 1 கப்பு, அது போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வெஜிடபிள்ஸும் நல்லா சேருது. நல்ல ஒரு சத்தான ஒரு மில்லட்டோட கம்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங். ஒரு போல் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸ்க்கு. பாசிப்பருப்பு அதே அளவு கழுவி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்துக்கோங்க, பாசிப்பருப்புமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக பாசிப்பருப்பு கொடுக்க சொல்கிறாங்க. பாசிப்பருப்பு கம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு கம்பும் இதுவும் சேர்த்தே ஒரு மேக்ஸிமம்னா ஒரு 150 கிராம்ஸ் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதில் இது வந்து 4 டம்ளர் சரிங்க, 4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது, இங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 சவுண்டு வர அளவுக்கு வேக விடணும். ஏன்னா நம்ம இது வந்து நல்லா குழகுழான்னு தான் சாப்பிட போகிறோம். அதனால ஒரு 4 to ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் விசில் வரட்டும். விசில் வந்துட்டோம், அப்புறம் பார்க்கலாம். டீ அடங்கியாச்சு, இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியிருக்கோம், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் இப்போ தான் போட்டுக்கணும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், ஓப்பன் பண்ண அப்புறமா தான் ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். பச்சை மிளகா போட்டிருக்கோம், சும்மா அது ஒரு டேஸ்ட்டுக்காக. ஜீரக உப்பு போட்டாலே ஒரு நல்ல ஒரு
நம்ம அந்த அரோமா கிடைக்கும் போது என்னாகும், அந்த பசியை வந்து நல்லா தூண்டி விட்டுறதுனால நம்ம அந்த ஜீரகத்தூளெல்லாம் போடும்போது ஒரு நல்ல டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. இது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டை போட்டு அரைக்கும் போது இது வந்து கெட்டி ஆகிடும். இப்போ அப்படியே வந்து குறைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு கொஞ்சம் எப்பயும் போல் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய், கம்பு கிச்சடி ரெடி. நான் செய்யும் கம்பு கிச்சடி வந்து ரொம்ப சத்தான ஒரு உணவு. இது வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வேறு அதில் சேர்க்குறோம். வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம், எல்லாம் ஜீரகத்தூள், இஞ்சி, எல்லாம் டைஜஷனுக்கு தேவையான இஞ்சி எல்லாம் சேர்க்குறோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து கம்பு வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாலும் கல் இல்லாத மாதிரி பார்த்து அதை வந்து நம்ம வறுத்து கொஞ்சம் பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையானதெல்லாம் போட்டு நிறைய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. வீட்டில் வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை ஒரு 5 சவுண்டு விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். Until then, next ஐட்டமோட பார்க்கலாம். Until then, bye.